ஆர்ஜின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஆர்ஜின் அப்படின்ற கான்செப்டில் நம்மளோட ரெஃபரல் மூலியமாக வரக்கூடிய ஸ்பைடர் வெப் ரிவார்டு அப்படின்றத எப்படி கிளைம் பண்ணி ஒரு வீடியோ ஓகே. இப்போது நம்ம சேப்பாலில் வச்சுருக்கனால சேப்பாலை கிளிக் பண்ணிக்கிறோம். சேப்பால் அப்படின்ன மூலியமே நம்மளோட வெப்சைட் அப்படின்றதுக்குள்ளே ஆர்ஜின் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம மெனு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நம்ம இதில் இன்வைட் அப்படின்ற இந்த இன்வைட் அப்படின்றதுக்கு நம்ம டச் பண்ணுறோம். இன்வைட் டச் பண்ணோடனையும் சைன் பை வேலெட்டு கிளிக் பண்ணுறோம். கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஓகே. இப்போது இந்த இதில் நம்பர் ஆஃப் வேலிட் நோட்ஸ் அப்படின்னா அதாவது 6.666 எல்ஜிஎன்எஸ்க்கு மேலே யாரெல்லாம் நம்ம டைரெக்டாக சேர்த்தவங்க இருக்காங்களோ அவங்க வந்து நம்பர் ஆஃப் வேலிட் நோட்ஸ் அப்படின்ற இந்த கிரிட்டீரியாவில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே நேரத்தில் நம்மளோட டைரக்ட் ரெஃபரல் டோட்டலாக ஓவராலாக ஒரு நோடுக்கு மேலே போட்டவங்க அதுக்கு கீழே போட்டவங்க ரெண்டையும் சேர்த்து காமிக்கிறது இந்த 9 அப்படின்றது. ஓகேங்களா? இப்போது டீம் மெம்பர்ஸ் ஓவரால் டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்றது. ஓகே. இப்போ ஓவரால் ஸ்டேக் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது இங்கே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போது இதில் நமக்கு வந்திருக்கிறது ஸ்பைடர் வெப் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா இந்த அமௌண்ட். இதில் டர்பைன் அப்படின்ற இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணுறோம். கன்ஃபார்ம் கொடுக்குறோம். பிரிண்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. 0.2140 எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது ஒரு செகண்ட் இது 0 ஆயிரும். ஓகேங்களா? 0 ஆயிடுச்சு. இப்போது நம்ம மறுபடியும் மெனு கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டர்பைன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வேலெட்டு கிளிக் பண்ணுறோம். இப்போது இதில் டர்பைன் அப்படின்னு கிடைக்கிறதுலேருந்து ஒரு மெக்கானிசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வேலெட்டில் டாய் அப்படின்ற காயின் எவ்வளவு இருக்கோ, அதாவது இன்றைக்கி ஒரு எல்ஜிஎன்எஸ் $15. அப்போது இந்த 0.9085 எல்ஜிஎன்எஸ்க்குரிய டாய் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த டாய் வந்து இந்த மெக்கானிசத்துக்குள்ளே டர்பைன் அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிசத்துக்கு நம்மளோட டாய் உள்ளே போயிடும். அது உள்ளே போன உடனேயுமே நமக்கு இந்த எல்ஜிஎன்எஸ் நமக்கு ரிலீஸ் ஆகிரும், வேலெட்டுக்கு வந்துடும். அப்போ உள்ளே போன அந்த டாய் வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம இந்த இடத்துல கிளைம்னு காமிக்கும். அது கிளைம் கொடுக்கும்போது அது நமக்கு வந்துடும். இதுதான் இந்த மெக்கானிசம். இப்போது 0.9085 எல்ஜிஎன்எஸ்க்குரிய டாய் என்னன்னு பார்ப்போம். நம்ம இப்போ என்கிட்ட டாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸு 132 டாய் நான் ஆல்ரெடி வேலெட்டில் வச்சுருக்கேன். அதை தான் இங்கே காமிக்குது. இப்போ இதில் மேக்ஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸ் அப்படி கிளிக் பண்ணும்போது இது இப்போ பாருங்கள் 0.9075 அப்படின்றதுக்குரிய எல்ஜிஎன்எஸ்ஸை என்னதில் எடுத்துரும்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்குரிய டாய் தான் நம்ம வைக்கிறோம், பட் ஆனால் எடுத்துரும். இப்போ இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட்டிசிபேட் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 90க்குரிய எல்ஜிஎன்எஸ் இது வேலெட்டில், என்னோடய வேலெட்டில் இருக்கிறது. இப்போ அதுக்குரிய டாயை வந்து டர்பன் மெக்கானிசம் எடுத்துக்கிறது. இது நம்ம இப்போ ஓகே பண்ணுறோம். ஓகே, இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும்போது கன்ஃபார்ம் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ என்னோடய வேலெட்டில் எந்த எல்ஜிஎன்எஸும் இல்லை. இப்போ பாருங்கள், பேலன்ஸ், என்னோட டாயோட பேலன்ஸு குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ குறைஞ்சோனையும் ரிசீவ் லிஸ்ட் சைலன்ஸ் அப்படின்னு கேட்குதுங்களா? 23 hours 54 minutesல எனக்கு இந்த இடத்துல கிளைம்ன்ற பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது என்கிட்ட என்னோடய வேலெட்டில் இருந்த டாய் இந்த எல்ஜிஎன்எஸ்க்கு ஏற்றது உள்ளே போயிருந்தது. என்னோட வேலெட்டுக்கு எல்ஜிஎன்எஸ்ஸாக திரும்பி வந்துடும். இப்போது எனக்கு ரெஃபரல் மூலியமாக கிடைச்ச எல்ஜிஎன்எஸ்ஸை கிளைம் பண்ணணும்னா நான் அதுக்குரிய டாய் உள்ளே கொடுக்கணும். எல்ஜிஎன்எஸ் எனக்கு வேலெட்டுக்கு வந்துடும். எனக்கு இப்போ கொடுத்த டாய்க்குரிய எல்ஜிஎன்எஸ் ஆஃப்டர் 24 hours கழித்து எனக்கு இந்த கிளைம் அப்படின்ற இந்த பட்டனை கொடுக்கும்போது அது எனக்கு வந்துடும். இதுதான் இந்த மெக்கானிசம், டர்பைன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெக்கானிசம். ஓகேங்களா? இப்போது என்னோடய வேலெட்டுக்கு வந்துருச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த இது என்னோடய வேலெட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ டாய் அப்படின்றது என்கிட்ட எவ்வளவு இருந்தது அப்படின்றது உங்களுக்கு 132 அப்படின்றது இப்போது அந்த 13.63 டாய்ன்றது உள்ளே போயிடுச்சு. ஓகே, இதுதான் மெக்கானிசம். ஓகே, இப்போது நம்ம ஸ்டேக் பண்ணுறது இப்படி. இப்போது எனக்கு இந்த வந்த எல்ஜிஎன்எஸ்ஸை நான் கன்வெர்ட் பண்ணி பாலிகானாக மாற்றிக்கலாம், இல்லை யூசிடி மாற்றிக்கலாம். இப்போ பட் நான் இப்போ விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை நான் மறுபடியும் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இதை நம்ம மெனு அப்படி தொட்டு ஸ்டேக் தொடுறோம். ஸ்டேக் தொட்டு மேக்ஸ் சொல்கிறோம். ஸ்டேக் எல்ஜிஎன்எஸ் கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கொடுக்குறோம். ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போது உங்களுக்கு பாருங்கள், ஸ்டேக்கடு பேலன்ஸில் இப்போது அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போது லாக்குன்றதில் 0.9075 நான் 16 மணி நேரம் கழித்து இங்கே ஒரு கிளைம் கொடுக்கணும். டர்பைன் மெக்கானிசம் 24 மணி நேரம் அங்கே ஒரு கிளைம் கொடுக்கணும். அங்கே கொடுக்குற அந்த எல்ஜிஎன்எஸ்ஸை நம்ம மறுபடியும் டாயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டேக் பண்ணால் ஸ்டேக் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மெக்கானிசம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.